செவக்காத மருதாணி கூட 5 நிமிஷத்தில் நல்ல பட்டு மாதிரி செவக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மருதாணிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மருதாணியை அதிக நேரம் கையில் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வைக்காமல் விடுவாங்க. இந்த மாதிரி நம்ம மருதாணி அரைச்சி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், உங்கள் கையே இது வரைக்கும் செவக்காத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக செவந்து வந்திருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு மருதாணி வைக்கும்போது கோல்ட் ஆயிடுது, ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னே மருதாணியை வைக்காம விடுவாங்க. மருதாணி வைக்கும்போது நாம இதை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கோல்டு பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, இப்படி எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதே சமயத்தில் நம்ம ரொம்ப நேரம் வச்சு கஷ்டப்படணும்னு கிடையாது. முக்கியமாக நம்ம மருதாணி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே வீடு ஃபுல்லாக அப்படி தொளிஞ்சு நம்ம வீடு ரொம்ப அசிங்கமாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மருதாணியை எப்போ கையிலேருந்து எடுக்கிறோமோ அப்போ தான் இந்த மருதாணியை அப்படியே கையோடு வரும். எப்படிப்பட்ட மருதாணி இலை இருந்தாலும் சரி, இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக செவக்கும். மருதாணி இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை, நாட்டு மருந்து கடையில் மருதாணி பவுடர் கிடைக்கும். அந்த பவுடர் வாங்கி கூட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக செவக்குங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது கூடியது என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 எலுமிச்சை பழத்தோட தோல் மட்டும் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை பழம் ஜூஸ் போடக்கூடாது, எலுமிச்சை பழத்தோட தோல் மட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை தான். ஒரு 3 இலை 4 இலை கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது கிராம்பு. 3 கிராம்பு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நம்ம சேர்க்குறதால இதிலேருந்து நல்ல கலர் மட்டும் வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம கையில் இந்த கலர் அதிக நாளுக்கு ஒட்டி இருக்கும். பொதுவாகவே நம்ம மருதாணியை அரைச்சி வச்சுட்டு அதை எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஆரஞ்சு ஷேடு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது வச்சுட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையான ஒரு கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக நாளுக்கு அந்த கலர் அப்படியே நம்ம கையில் இருக்கும். நம்ம மருதாணி வச்சுட்டு கையில் அந்த பாத்திரத்தை கழுவினாவோ அல்லது துணி துவைச்சாவோ இந்த கலர் கரையவே கரையாது. மருதாணி வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், அதே மருதாணி 2 நாளில் கரைஞ்சி போகும்போது நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மருதாணியோட கலர் ரொம்ப நாளுக்கு அப்படி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 3-4 மாதம் கூட அப்படியே இருக்கும் கையில். இப்போது இந்த தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி இப்போது நல்லா ஆறி போயிருக்குது. இதை நம்ம இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. முக்கியமாக நம்ம மருதாணி இலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை எல்லாம் ஃபுல்லாக கிள்ளி எடுத்துடணும். வெறும் இலையை மட்டும்தாங்க நம்ம போடணும். இலைகளோடு சேர்த்து அந்த குச்சியையும் நம்ம சேர்த்து அரைக்கும்போது கலர் நமக்கு சரியாக பிடிக்காம இருக்கும். அதனால் அந்த இலையை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போது நான் வந்து ஒரு 4-5 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகளை ஃபுல்லாக இதில் கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ கிள்ளி போட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஃபுல்லாக நம்ம சேர்க்கக்கூடாது. மருதாணி அரைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக கையிலேருந்து அப்படியே வடிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேங்க. இப்போது இந்த தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு இந்த மாதிரி நல்லா கொரன்னு ஆயிருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு பாதி அளவு அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றினா போதும், அதுக்கு மேலே நமக்கு தேவை கிடையாதுங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸை இதில் பிழிஞ்சு ஊற்றிருக்கிறேன். எலுமிச்சைப்பழ ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றும் போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் விழாத மாதிரி பிழிஞ்சு ஊற்றணும். இப்போ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நாம் வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் ஒரு பவுலில் இதில் மாற்றிக்கலாம். நம்ம மருதாணி வைக்கும்போது செய்யக்கூடிய ஒரு முதல் தப்பே என்னன்னா, மருதாணி அரைச்ச உடனேயே அதை கையில் எடுத்து வைக்கிறதாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. நம்ம மருதாணி இலை யூஸ் பண்ணாலும் சரி அல்லது நம்ம மருதாணி பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, அரைச்சி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். மினிமம் அரை மணி நேரம் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரமாவது நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த மாதிரி டைம் கொடுத்தா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய கலர் எல்லாம் ஃபுல்லாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்தா பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, மருதாணி இந்த மாதிரி அரைச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஜலதோஷம் பிடிக்காது, கோல்ட் ஆகாது, கையெல்லாம் அப்படியே வரைச்ச மாதிரி இருக்காது அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக யூகாலிப்டஸ் எண்ணெயோ அல்லது இந்த மாதிரி கோடாரி தைலமோ ஒரு 2 ட்ராப்ஸுக்கு கையில் எடுத்து போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க.
கையோட முன்பகுதி பின்பகுதி இப்படி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுறதால நமக்கு 2 விதமான பலன் கிடைக்கும். ஒன்று என்னென்னா, நமக்கு தலைவலி ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனை வராது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, செம்மையாக கலரை அப்படியே பிடிச்சி வச்சுக்கும் இந்த தைலம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பேஸ்ட்டை பார்க்கும்போது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். நம்ம அரைச்சி வைக்கும்போது பச்சை கலரில் இருக்கும். இதுவே நல்ல டைம் கொடுத்து பார்க்கும்போது மருதாணி இலையோட கலரே நல்ல டார்க்காக இருக்கும். இதே மாதிரி நம்ம மருதாணி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணாலும் இதே லிக்விடை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ அப்படியே விட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கையில் டிசைன் கொடுத்துக்கலாங்க. நான் மருதாணி வைக்க வைக்க என்னோட இன்னொரு கையில் அந்த கலர் எப்படி ஒட்டி வருது அப்படின்னு நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக சீக்கிரமாக கலர் ஒட்டிக்கும். மருதாணி அரைக்கிறதுக்கு எடுக்கிற டைமை விட அந்த மருதாணி நம்ம கையில் வச்சு அதை பாதுகாத்து அதை கழட்டி போடுறதுக்குள்ளே நம்ம ரொம்ப டைம் எடுத்துப்போம். ஆனால் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதிக அளவுக்கு நமக்கு டைம் எடுத்துக்காது. கொஞ்ச நேரம் வச்சுட்டு நம்ம அதை எடுத்து பார்த்தாவே அவ்வளோ சூப்பராக கலர் ஒட்டிக்கும். இப்போ நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே நான் கையில் இன்னொரு கை யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த கையிலையே எந்த அளவுக்கு கலர் ஒட்டி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக கலர் ஒட்டிக்கோங்க. எப்போவுமே மருதாணி அரைச்சி வைக்கும்போது நம்ம இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதும். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கலாம், நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னுலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நம்ம 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் நம்ம இதே பேஸ்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல சூப்பராக திரும்பவும் நமக்கு நல்லாவே கலர் ஒட்டிக்கும். நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி மருதாணி வச்சு முடித்த உடனேயே அது கொஞ்சம் காய ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 2லேருந்து 3 சொட்டுக்கு எலுமிச்சப்பழச்சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்துடும். லைட்டாக காய ஆரம்பித்த உடனே இந்த தண்ணியை மேலே இந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, தண்ணி வழிஞ்சு வந்துடும். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் லைட்டாக தண்ணி முன்பகுதி பின்பகுதி ஊற்றிக்கலாங்க, அவ்வளோதாங்க. அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம மருதாணி வச்சதுக்கப்புறம் அது அங்கங்கே தொழிஞ்சு கிடக்காது, நம்ம கையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கோன்னு. அதே மாதிரி தான் நம்ம எப்போ அதை கையிலேருந்து எடுக்கிறோமோ அது வரைக்கும் அது கையில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது. மற்றபடி நம்ம மருதாணியை சும்மா அரைச்சி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அங்கங்கே வீடு ஃபுல்லாகவே தொலைஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா அங்கங்கே பூசி விட்டுருவாங்க. ஆனால் இதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா கையில் அப்படி அட்டையாக ஒட்டிக்கும். இப்போ நம்ம கைகளை கழுவி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக செவந்து வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். வாவ், செம்ம சூப்பரான ஒரு கலரில் நமக்கு செவந்து கிடச்சிருக்குது. மருதாணி அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறையாவது வச்சு பாருங்கள். அப்புறம் மருதாணி எப்படா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஏங்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான கலர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மருதாணி எடுத்து போட்டுட்டு உடனடியாக நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் கையை வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம அப்படியே கையை ஃப்ரீயாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த கலர் இன்னும் நல்லா டார்க் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக துணி துவைக்கிறது பாத்திரங்கள் வருது அந்த மாதிரி வேலைகளை நம்ம ஈடுபடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.